ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பொட்டேட்டோ மிக்ஸ்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இப்போ ஒரு மஷ்ரூம் பாக்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி, பெரிய தக்காளி 1 போதும், சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், சீரகம், பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கடையில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு என்னென்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ வாசத்துக்கு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பல்லாரியை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதங்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உருளைக்கிழங்கு வதக்கணும்னு தேவையில்லை, போட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கோம் முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அதையும் கிரேவியோடு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த கிரேவி மட்டும். அப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் பொடி தான் சேர்த்து நல்லா அந்த தண்ணி நான் ஊற்றலை, அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது. அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த தேங்காய் மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு கொதிக்க விட்டீங்க. அடுப்பு சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் மஷ்ரூம் கிரேவி. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டிதான். சூப்பரான ஒரு வெஜ்ஜி சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. பை பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.